நவக்கிரகங்களில் செவ்வாய், அதாவது அங்காரகனுக்கு உரிய தலம் தமிழ்நாட்டில் வைத்தீஸ்வரன் கோவில். ராமர் காலத்தில் வாழ்ந்த சடாயு எனும் பறவை ரிக்வேதம், முருகவேள், சூரியன் ஆகிய நால்வரும் இறைவனை பூஜித்த தலம் என்பதால் முன்காலத்தில் புள்ளிருக்கு வேளூர் என்று இத்தலம் பெயர் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. தைரியம், ஆற்றல் சம்பந்தப்பட்டது செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரக அதிபதி முருகன். செவ்வாய், அதாவது அங்காரகனுக்கு வேண்டுதல் செய்ய வேண்டுமானால் நவக்கிரகத்தில் உள்ள அங்காரகனுக்கு பூஜை செய்ய வேண்டும். முருகனையும் வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமை நாளில் கந்த சஷ்டி கவசம், திருப்புகழில் இருந்து ஒரு பாடல் அல்லது கந்த குரு கவசம், வேல்மாறல், பாம்பன் சுவாமிகளின் பகை கடிதல், சுப்பிரமணிய புஜங்கம் ஆகிய இவற்றில் ஏதேனும் ஒன்றை வாசிக்கலாம் அல்லது கேட்கலாம். மனதை பக்தியுடன் தெய்வத்திடம் மட்டுமே நிறுத்தி கேட்க வேண்டும் அல்லது வாசிக்க வேண்டும். மனம் சிதறாமல் பக்தி செய்தால் பலன் நிச்சயம். உண்மையான பக்தியுடனும் கடவுள் நமக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையுடனும் தோத்திரம் செய்வது அவசியம். அப்போது மட்டுமே பலன் கிடைக்கும். செவ்வாய் ஸ்லோகம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம்யகம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம்யகம். மற்றும் ஒரு ஸ்லோகம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். மற்றும் ஓம் அங்காரகனே போற்றி எனும் போற்றியை எத்தனை முறை வேண்டுமானாலும் போற்றி வழிபடலாம். வாழ்க வளமுடன்.